2026-27 கல்வியாண்டு முதல் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எந்த விசாரணையுமின்றி வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையும் நீக்க முடியாது என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் அடுத்த 72 மணி நேரத்தில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மைய இயக்குனர் அமுதா தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். என்னை தொட்டவர்கள் ஏண்டா தொட்டோம் என்று வருத்தப்படுவார்கள் என விஜய் பஞ்ச் டயலாக் பேசியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அது தொட்டவர்களுக்கு தானே வருத்தம், எங்களுக்கு எதுவும் இல்லையே, அவர் திமுகவை பற்றி தான் பேசியுள்ளார் என பதிலளித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று 2 தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற அரசு துணை நிற்கும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் பலியான 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த B.R. கவாயின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க மலேசிய அரசு முடிவு செய்துள்ளது. நிதி மோசடிகள், பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற ஆன்லைன் அபாயங்களில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் வகையில் வழிமுறைகளை வகுத்து வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. கவுகாத்தியில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 201 ரன்களில் சுருண்டது. 288 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையிலும் தென்னாப்பிரிக்கா ஃபாலோ ஆன் வழங்காமல் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் தொடர்ந்துள்ளது.